உங்கள் வாழ்க்கையை அதிசயமாக மாற்ற பிரபஞ்ச வார்த்தை. ஒருமுறை கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறும். எல்லா சமயங்களிலும் நல்லதே நம்புங்கள், வலிமையை நம்புங்கள், மனதை நம்புங்கள். நம்பிக்கையின்படி சில நேரங்களில் நடக்காமல் போகலாம். அதை விதிவிலக்காக எண்ணுங்கள். உங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். நம்பி நன்மைகளை எதிர்பாருங்கள். விரைவில் நம்பிக்கையின்படியே வாழ்க்கையின் நகர்வுகள் திரும்புவதை உணர்வீர்கள். எல்லையில்லா அறிவும் அளவற்ற சக்தியும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்கள் ஆழ்மனதின் ஆழங்களில் புதைந்து கிடக்கின்றன. உருவம் கொடுக்கப்படுவதற்காகவும் தட்டி எழுப்பப்படுவதற்காகவும் அவை காத்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் இப்பொழுது உங்கள் ஆழ்மனதின் ஆற்றல்களை உணர்ந்து கொள்ள துவங்கினால் அவை புற உலகில் நிஜமாக உருவெடுக்க துவங்கும். அஃபர்மேஷன் என்பது நேர்மறை வாக்கியம். உங்களுக்குள் நீங்கள் பேசிக்கொள்ளும் உரையாடல் இது. ஆழ்மனதில் தர்க்க சிக்கல்கள் இல்லாமல் ஒரு தியானம் போல தொடர்ந்து ஒரு நேர்மறை எண்ணம் ஓதப்பட அது வலுப்பெறுகிறது. இதுநாள் வரை பிடித்திருந்த எதிர்மறை எண்ணத்தின் தாக்கத்தை தகர்க்கிறது. வேரூன்றி இருக்கும் எதிர்மறை எண்ணத்தை பலவீனப்படுத்துகிறது. இவை அனைத்தும் சூட்சமமாக அளவிட முடியாத வடிவில் நிகழ்கின்றன. அதனால்தான் இறுதியில் ஏற்படும் மாற்றம் மாயாஜாலம் போல தெரிகிறது. உன்னுடைய பயம்தான் உன்னை ஓர் அடிமையாக்குகிறது. உன்னுடைய பயமேதான் பயமில்லாதவனாக இருக்கும் போது நீ யாருக்கும் அடிமை இல்லை. பார்க்க போனால் உன்னுடைய பயம்தான் பிறரை உனக்கு அடிமையாக்கி வைக்கிறது. அவர்கள் உன்னை தம் அடிமையாக்கும் முன் நீ அவர்களை அடிமையாக்கிக் கொள்கிறாய். பயமற்றவன் யாருக்கும் பயந்ததில்லை, யாரையும் தனக்கு பயந்தவனாக ஆக்குவதும் இல்லை. நல்ல எண்ணம் இருந்தால் யமன் கூட எறும்பாகத்தான் தெரியும். எண்ணம் சரியில்லை என்றால் எறும்பு கூட யமனாகத்தான் தெரியும். மனித வாழ்வில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்குள்ளே விதைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்வு வளமாகும். தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம். நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். நேற்றைய நாளைய இழப்புகளை மறந்து வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம். பிரபஞ்ச சக்தி கருணை மிக்கது, அத்துடன் நீதி மிக்கது. நாம் பிரபஞ்சத்தில் ஓர் உயிராக வந்துள்ளோம். நாம் செயல் செய்வது என்பது இந்த பிரபஞ்சத்துக்கு நமது சக்தியை கொடுக்கிறோம். நமது சக்தியை வாங்கிக் கொண்ட இப்பிரபஞ்சம் அதன் பலன்களை திருப்பிக் கொடுத்தே தீரும். பிரபஞ்சம் வாங்கிக் கொண்டு திரும்ப
கொடுக்காமல் விட்டுவிட்டால் அது கடன்காரர் ஆகிவிடும். நீதி தன்மையுள்ள இப்பிரபஞ்சம் நமக்கு திரும்ப கொடுத்தே தீரும். மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடாமலும் அடுத்தவரின் ஆசைகளை நம்மேல் திணித்து கொள்ளாமலும் நமக்கு என்ன வேண்டுமோ அந்த வாழ்க்கை பாதையில் நாம் செல்வோமே ஆனால் அதன் மூலம் மன அமைதி என்பது நிச்சயமாக கிடைக்கும். உண்மையான அன்பு என்பது உனக்கும் மற்றொருவருக்கும் இடையேயான இணைப்பு அல்ல. அது உனக்கும் இயற்கைக்கும் இடையேயான இணைப்பு. அதை உரிமை கொண்டாட முடியாது, மாறாக அனுபவிக்க மட்டுமே முடியும். நீங்கள் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும், நிகழ்காலத்தை அனுபவித்து உணர முடியும். ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உருவாக்கிட முடியும். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. சமுதாயம் ஒரு அகங்காரத்தை உருவாக்குகிறது. ஏனென்றால் அகங்காரத்தை கட்டுப்படுத்தவும் சூழ்ச்சி திறத்துடன் கையாளவும் முடியும். சுயத்தை ஒருபோதும் கட்டுப்படுத்தவோ சூழ்ச்சி திறத்துடன் கையாளவோ முடியாது. சுயத்தை சமுதாயம் கட்டுப்படுத்தியதாக எவரும் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. அது அசாத்தியம். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணமே உங்களை உயர்விக்கும். கஷ்டங்களை கழுவிலேற்றி இன்னல்களை இல்லாமல் செய்து துன்பங்களை தூள் தூளாக்கி துயரங்களை தூக்கி எறிந்து அன்பினை அரவணைத்து பண்பினை பாதுகாத்து பாசத்தை பகிர்ந்தளித்து நேசத்தை நேசிக்கச் செய்து இன்பங்களை இரட்டிப்பாக்கி நேர்மறை எண்ணங்களாலும் நல்ல சிந்தனைகளாலும் வாழ்க்கையை இன்புறச் செய்வோம். அழகை பற்றி கனவு காணாதீர்கள். அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை கனவு காணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். உன் உலகம் தலைகீழாக திரும்பினாலும் கவலை கொள்ளாதே. மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகம் உனக்காக காத்திருக்கலாம். அகக்காட்சிப்படுத்தல் செய்வதற்கு உறுதிமொழி எடுங்கள். காட்சிப்படுத்தல் பயிற்சி செய்ய ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை திட்டமிடுங்கள். அமைதியான இடத்தை தேர்வு செய்து வசதியாக உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் விரும்பும் அனைத்து இலக்குகளையும் நீங்கள் ஏற்கனவே அடைந்து விட்டீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீ உன் எதிரியை விரும்பும் போது அவனது அற்பத்தனத்தை உணர்ந்து கொள்கிறாய். பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள், நீ முன்னால் இருக்கிறாய் என்று. வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்துப் பார். நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். ஆணவம் நுட்பமான முறையில் உள்ளே நுழைவதால் அதை அடையாளம் கண்டு கொள்வதும்
சிரமமாக உள்ளது. மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் உருவாக்கிய வெளிவேஷம் உங்களையும் ஏமாற்ற ஆரம்பித்து விடுகிறது. இறைவனை உணர்ந்தால் இருப்பதை கொடுப்பாய், இருப்பதை கொடுத்தால் இன்னமும் கொடுப்பான். செல்வந்தனாக வாழ இன்றே கொடை செய். கொடை செய்பவனுக்கே கோடிகள் சொந்தமாகும். தன்னலமற்ற தொண்டு செய்தால் தரணியே போற்றும் உன்னை. கொடை செய்யும் இதயம் கோடிக்காக நிற்பதில்லை. வறுமையிலும் தானம் செய்தால் வந்துவிடும் வற்றாத ஊற்று. கொடுப்பவனுக்கே கோடி சொந்தம். கோமானின் கூற்று இது. உங்களுக்கான வேலை என்ன என்பதை இன்னொருவரை தீர்மானிக்க விடாமல் இருப்பதுதான் சிறந்தது. இன்றைய நாளை உங்களுக்கு பிடித்த மாதிரி செதுக்குங்கள். அது இனிவரும் நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். பிறருக்கு நீங்கள் கை கொடுக்கும் வரை இறைவன் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கொண்டுத்தான் இருப்பான். இரும்பை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும். அதுபோல ஒரு மனிதனின் அழிவு அவனது மனநிலையை பொறுத்தே அமைகிறது. எண்ணங்கள் ஈடேற வேண்டுமென்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள். நீயேதான் உன்னுடைய துயரங்கள் அனைத்துக்கும் காரணம் என்று தெரிந்து கொள்ளும் கணம் எல்லாமும் மாறிப்போக ஆரம்பிக்கின்றன. உன்னுடைய துயரம் வளர்வதற்கு நீயே உதவியாகி போவது இல்லை. கல்லுக்கு இல்லாத மதிப்பு கல் சிலையாக மாறியவுடன் கிடைத்து விடுகிறது. ஈர்க்காத கல் சிலையாக மாறியவுடன் ஈர்க்கிறது. உங்க மதிப்பை மேம்படுத்துங்க. தானாக பிறரை ஈர்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். உங்கள் வெளிமனதை சிறந்தவற்றை எதிர்பார்ப்பதில் சுறுசுறுப்பாக இருக்கச் செய்யுங்கள். உங்கள் ஆழ்மனம் உங்கள் வழக்கமான சிந்தனைக்கு ஏற்றவாறு விசுவாசத்துடன் அவற்றை மீண்டும் உருவாக்கி தரும். உங்கள் பிரச்சனைக்கு சுமூகமான முடிவும் மகிழ்வான தீர்வும் ஏற்படுவது போல் கற்பனை செய்யுங்கள். வாழ்க்கை பயணத்தின் இடைவெளியில் வரும் சிறு தோல்விகளை கண்டு வாழ்க்கையையே தோற்றுவிட்டதாக எண்ணாதீர்கள். நடைபயிலும் சிறு குழந்தை தோல்விக்கு பயந்தால் என்றுமே நடக்க முடியாது. நாமாக ஏற்றுக்கொள்ளாத வரை எதுவும் தோல்வி அல்ல. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். சில நேரங்களில் நீங்கள் அடையும் தோல்வியே நீங்கள் பெறப்போகும் மாபெரும் வெற்றிக்கான தொடக்கமாக இருக்கலாம். உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஆனால் இன்னும் பரவலாக அறியப்படாத ஆற்றல் அன்புதான். வாழ்வின் அனைத்து சுமைகளிலிருந்தும் வழிகளிலிருந்தும் ஒரு வார்த்தை நம்மை விடுவிக்கிறது. அன்புதான் அந்த வார்த்தை. சந்தோஷமாக இரு. சந்தோஷத்திற்கு மரியாதை கொடு. ஆனந்தம்தான் வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை மக்களுக்கு புரிந்து கொள்வதற்கு உதவி செய். மேலும் ஒரு விஷயம் என்னவென்றால், துன்பத்திற்கு எந்த திறமையும் தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் அதை செய்ய முடியும். சந்தோஷத்திற்கு திறமை, அறிவு கூர்மை, படைப்பாற்றல் ஆகியவை தேவை.
உங்கள் வாழ்க்கையின் நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களை நோக்கி கவர்ந்திழுத்துக் கொண்டிருப்பது நீங்கள்தான். உங்கள் மனதில் தக்க வைத்துக் கொண்டிருக்கும் காட்சிகள் மூலமாக அவை உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. அவை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் விஷயங்கள். உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருப்பவற்றைத்தான் நீங்கள் உங்களை நோக்கி ஈர்க்கிறீர்கள். உங்களது ஒவ்வொரு எண்ணமும் உண்மையில் ஒரு மெய்யான பொருள்தான். அது ஒரு சக்தி. பெறுவதற்கான விரைவான வழி கொடுப்பதாகும். ஏனெனில் கொடுப்பது அதற்கு நேரெதிர் விளைவான பெறுவதை ஆரம்பமாக்குகிறது. நாம் அனைவரும் பெறுவது எல்லாமே நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை பொறுத்ததாகும். உங்களிடம் உள்ள மிகச் சிறந்ததை எங்கு சென்றாலும் கொடுங்கள். புன்னகையை தாருங்கள், நன்றியை தாருங்கள், கருணையை தாருங்கள், அன்பை தாருங்கள். நீங்கள் கொடுப்பது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும். கொடுப்பது என்பது உங்களது மகிழ்ச்சிக்காக மட்டுமே இருக்க வேண்டும். பிரபஞ்சம் அனைத்தும் உங்களுக்கு அளிக்கும். சிறந்த வெற்றியாளராக மாறுவதற்கு உங்கள் இலக்கை தேர்ந்தெடுங்கள். அதை அடைந்ததாக நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து கொண்டே இருங்கள். அடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் முயற்சித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் வெற்றி உங்களை வந்தடைவது நிச்சயம். மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் உனக்கு வேண்டாம். எதை உங்கள் எண்ணத்தில் உருவாக்க முடிகிறதோ, எந்த எண்ணத்தை உங்களால் நம்ப முடிகிறதோ அதை உங்களால் நிஜமாக்கவும் முடியும். மனம்தான் மனித வாழ்க்கையின் விளைநிலம். மனதின் தன்மை எதுவோ அதுதான் மனிதனுடைய தன்மை. மனம் என்ற நிலத்தில் எது போட்டாலும் விளையும். ஆனால் எது போட வேண்டும் என்று சிந்தித்து போட வேண்டும். நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதையே வட்டியும் முதலுமாக பிரபஞ்சம் தரும். அன்பானாலும் சரி, துரோகமானாலும் சரி. எனவே அன்பை மட்டும் காட்டுவோம், அன்பை மட்டும் பெறுவோம். உங்களின் நிகர மதிப்பை இரட்டிப்பாக்க வேண்டுமெனில் உங்கள் சுய மதிப்பை இரட்டிப்பாக்குங்கள். அகத்தில் உள்ள சாம்ராஜ்யமே எப்போதும் புற உலகை முந்துகிறது. எப்பொழுதுமே உங்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதை விட உங்கள் ஆசீர்வாதங்களை பற்றி பேசுங்கள். உனக்கு ஒரே நண்பன் நீயே, ஒரே பகைவனும் நீயே. உன்னை தவிர பகைவனும் இல்லை, நண்பனும் இல்லை. எண்ணங்கள் உயிர் உள்ளவை. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும். ஓய்வின்றி அடிக்கும் அலைகளைப் போல நம் எண்ண அலைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவற்றை கவனிக்கும் விழிப்புணர்வாக நிலை பெறுவது மட்டுமே. விழிப்புணர்வு தளத்தில் நிலை பெற்ற ஒருவருக்கு தெரிந்ததெல்லாம் அமைதியும் ஆனந்தமும் மட்டுமே. வாழ்க்கை நிறைவானது, மகிழ்ச்சியானது, கொண்டாட்டமானது. மன நிறைவுடன் இந்த கணத்தில் வாழ்ந்தால் ஒவ்வொருவரும்
பலனை எதிர்பாராமல் செய்கின்ற செயல்கள் உரிய நேரத்தில் பயனளிக்கும். ஒருவருக்கோ அல்லது ஒரு உயிருக்கோ உதவி செய்ய நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் மனதளவில் செல்வந்தராகி விடுகிறீர்கள். ஆண்டவர் அதை உண்மையாக்கி அனைத்திலும் அவர்களை செல்வந்தர் ஆக்குவார். ஈர்ப்பு விதி மிகவும் கீழ்ப்படிதலுள்ள விதி. உங்களுக்கு வேண்டும் என்ற ஒன்றை குறித்து நீங்கள் சிந்திக்கும் போது கடுமையான தீவிரத்துடன் அதன் மீது உங்கள் முழு கவனத்தையும் குவிக்கிறீர்கள். அதனால் ஈர்ப்பு விதி மிக துல்லியமாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்து கொடுக்கிறது. உங்களுக்கு எது வேண்டாம் என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்கவே கூடாது. அப்படி சிந்தித்தால் உங்களுக்கு எது வேண்டாமோ அதுவே உங்களை வந்து சேரும். பிரபஞ்சம் எனக்கு சொல்லித் தந்த பாடம், யாரையும் திட்டாதே, சாபம் இடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும். உனது மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் என்பதே பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஆழ்மனதின் போக்கு எப்போதும் வாழ்வின் உயிரோட்டம் குறித்தே அமைந்துள்ளது. உண்மையான விஷயங்களால் உங்கள் ஆழ்மனதிற்கு ஊட்டமளியுங்கள். உங்கள் ஆழ்மனம் எப்போதும் உங்கள் வழக்கமான எண்ண அமைப்புகளுக்கு ஏற்றார் போன்ற அனுபவங்களையே உருவாக்கித் தரும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க துவங்க இக்கணத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, எதற்கெல்லாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று ஒரு பட்டியலை தயாரிப்பது. உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்கும் அனைத்து விஷயங்கள் குறித்தும் நன்றியுணர்வை தெரிவிக்க துவங்குங்கள். அது உங்களுடைய ஆற்றலை இடம்பெயரச் செய்து உங்களது சிந்தனையில் மாற்றத்தை தூண்டும். நன்றியுணர்தல் உங்களுடைய முழு மனதையும் பிரபஞ்சத்தின் படைப்பாற்றலுடன் ஐக்கியப்படுத்தக்கூடியது என்ற கருத்து உங்களை பொறுத்தவரை புதிதாக இருக்குமெனில் அது குறித்து நன்றாக சிந்தியுங்கள். அது உண்மை என்பது உங்களுக்கு நன்றாக புரிந்துவிடும். மனதை உருவாக்குவதில் எத்தனை பங்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு மனதை ஒருநிலைப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு உள்ளது. நாம் அடுத்தவர்கள் மேல் நல்ல எண்ணங்களை வைத்திருந்தால் அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வேறேதேனும் வழியில் சாதகமாக திரும்பி வரும். நீ கொடுத்த மரியாதையும், நீ செய்த தானமும், நீ செய்த துரோகமும் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செய்ததை விட சிறப்பாக செய்துவிட்டே போகும். எனவே உங்கள் எண்ணமும் உங்கள் செயலும் பிறருக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கான நன்மையை யாராலும் தடுக்க முடியாது. நினைத்தது அனைத்தும் நடக்க வேண்டும், விரும்பியது அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புதான் பலரின் கவலைகளுக்கு முக்கிய காரணம். நினைத்தது அனைத்தும் நடக்க வேண்டும் என்பதை விட
நடப்பது அனைத்தும் நல்லதாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். உங்களுக்கு எது நல்லதோ அதுவே நடக்கிறது என்று நம்புங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும். உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. உன் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். எதுவுமே இல்லை என்றாலும் எல்லாமே இருப்பது போல் திருப்தி கொள். மனதை ஏமாற்றி உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள். உன் கனவு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். பிரார்த்தனை என்பது நாம் சாதிக்க விரும்பும் ஒன்றை குறித்த ஒரு சிந்தனை உருவாக்கும். பிரார்த்தனை என்பது ஆன்மாவின் உண்மையான விருப்பம். உங்கள் விருப்பம்தான் உங்கள் பிரார்த்தனை. அது உங்கள் ஆழமான தேவைகளிலிருந்து பிறக்கிறது. உங்கள் வாழ்வில் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறது. உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. உங்களுக்குள் நீங்கள் நல்ல சமநிலையுடன் இருக்கும் போது மட்டும்தான் உங்கள் புத்திசாலித்தனம், திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும். உன்னை வீழ்த்த பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான். உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் வாழ்க்கை தடம் மாறாமல் இருக்கும். நீ சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும். கவனம் செலுத்தும் போது, உதாரணமாக, நான் தாமதமாக போக விரும்பவில்லை என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால் ஈர்ப்பு விதி உங்களுக்கு எது வேண்டாம் என்பதை கேட்டுக்கொண்டிருப்பது இல்லை. நீங்கள் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை நிஜத்தில் உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கும். அதுவே உங்களிடம் மீண்டும் மீண்டும் வந்து சேரும். உங்கள் விருப்பங்கள் குறித்தோ அல்லது விருப்பமின்மை குறித்தோ ஈர்ப்பு விதி பாரபட்சம் காட்டுவது இல்லை. நீங்கள் ஏதாவது ஒன்றில் கவனம் செலுத்தும் போது, அது எதுவாக இருந்தாலும் அதை உண்மையாக தருவித்துக் கொள்ள நீங்கள் பிரபஞ்சத்திடம் அழைப்பு விடுக்கிறீர்கள். எது உண்மை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, எது உண்மை என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுகிறதோ, உங்கள் ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொண்டு அதை உங்கள் வாழ்வில் மெய்ப்பிக்கும். உங்கள் எண்ணமும் உணர்வும் தான் உங்கள் தலைவிதியை உருவாக்குகின்றன. இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன் ஆழ்மனம்தான். அது என்ன நினைக்கிறதோ அதை நோக்கியே உன் வாழ்க்கை பயணம் அமைகிறது. எடுத்த செயலை முடிக்காமல் கைவிடும் போது வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்று பலருக்கு தெரிவதில்லை. எனவே தோல்வியை தழுவுகின்றனர். பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள். இனி பிறக்கப் போவதில்லை என்று வாழுங்கள். தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால்
அதனை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும். நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதை போல மௌனத்தையும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது. எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை. நீ கடவுளின் குழந்தை என்பதால் உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் விட நீ சிறந்தவன், உயர்ந்தவன் என்ற உறுதி வேண்டும். சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை. நேர்மறை சிந்தனை என்பது சக்தி வாய்ந்த சிந்தனை. நீங்கள் மகிழ்ச்சி, நிறைவு, வெற்றி மற்றும் உள் அமைதி ஆகியவற்றை விரும்பினால் அந்த விஷயங்களை அடைய உங்களுக்கு சக்தி இருக்கிறது என்று நினைக்க தொடங்குங்கள். வாழ்க்கையின் பிரகாசமான பக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் நேர்மறையான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். நீங்கள் பயந்தால் அடுத்தவருக்கு உங்களை பயமுறுத்த நீங்களே சக்தி அளிப்பவர் ஆகிறீர்கள் என்பது வாழ்வின் அடிப்படையான ஒரு விதி. பயத்தை பற்றிய உங்கள் எண்ணமே போதும் அடுத்தவருக்கு உங்கள் மேல் துணிச்சலை தோற்றுவித்துவிடும். நமது ஆழ்மனம் ஒரு வங்கியை போன்றது. நமக்கு தேவையான ஒன்றை வாங்குவதற்கு மற்றும் நமக்கு சாதகமான ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்றாலும், நம்மிடம் தேவையான பணம் இல்லை என்றாலும், நாம் அனைவரும் நினைத்ததை போன்ற சம்பவம் நடக்க வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட அந்த பொருளை வாங்கி விட்டது போன்றும் அந்த சம்பவம் நடந்து விட்டதை போன்றும் ஒரு அகக்காட்சியை கற்பனை செய்து அதை நம்பி தொடர்ந்து உண்மை என உணர்ந்து கண்டு கொண்டே இருந்தால் நாமே அறியாத ஒரு விதத்தில் அந்த பொருளும் கிடைத்துவிடும். நாம் நினைத்த சம்பவமும் நடந்துவிடும். ஒருவருக்கு உதவி செய்வதன் மூலம் உண்மையில் நீங்கள் உங்களுக்கு உதவி செய்து கொள்கிறீர்கள். நீங்கள் எதை விதைத்தாலும் அதை பன்மடங்கு அறுவடை செய்வீர்கள். அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோ ஏழைக்கு எழுத்தறிவித்தல். காரணமின்றி காரியங்கள் நடப்பதில்லை. எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை இருக்கும். எல்லாம் நன்மைக்கு. விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப் போவதில்லை. கெட்டுப் போகிறவர் விட்டுக் கொடுப்பதில்லை. ஒரு ஜீவனற்ற கட்டடம் அமைப்பதற்கு நாம் மிக உயர்ந்த திட்டங்கள் போடுவதை ஒரு முக்கியமான அடிப்படையாக கருதுகிறோம். மாபெரும் ஆற்றல்கள் மிகுந்த நமது ஆன்ம சக்தியை புனரமைக்க, மேன்மையாக்க சில நல்ல நேர்மறையான பண்புகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் பயிற்சிகள் மேற்கொண்டால் சற்றே யோசித்து பாருங்கள், நீங்கள் மேன்மை பொருந்தியவர் ஆவீர்கள். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. ஆசையில்லாத முயற்சியால் பயனில்லை. முயற்சி இல்லாத ஆசையால் பயனில்லை.
ஒரு மனிதன் எதனாலும் ஒருபோதும் அதிக உணர்ச்சி வசப்படாமல் இருக்கும் போதும், அவன் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்கும் போதும், அது அன்போ அல்லது கோபமோ அல்லது வேறு எதுவானாலும், அப்படிப்பட்ட உணர்ச்சி பெருக்கால் தன்னை இழக்காமல் இருக்கும் போதும் அவன் உண்மையிலேயே தெளிவாகவும் தூய்மையாகவும் இருக்கிறான். அளவற்ற செல்வங்கள் உங்கள் கைக்கு எட்டும் தூரத்தில் உள்ளன. அவற்றை அடைய நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனக்கண்களை திறந்து உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் மாபெரும் புதையல் களஞ்சியத்தை தரிசிப்பதுதான். நீங்கள் புகழோடும் மகிழ்ச்சியோடும் அமோகமாகவும் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் உங்களுக்குள் இருக்கும் சேமிப்பு கிடங்கிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எண்ணங்கள் உயிருள்ளவை. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும். நேர்மறையான செயல்கள், விரிவான சிந்தனைகள், உயர்வான எண்ணங்கள், இவைகள் இருந்தால் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. எதை உங்கள் எண்ணத்தில் உருவாக்க முடிகிறதோ, எந்த எண்ணத்தை உங்களால் நம்ப முடிகிறதோ, அதை உங்களால் நிஜமாக்க முடியும். ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் சரியான காரணிகளை கண்டறிந்து அதை சிந்தித்தல் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் ஒருங்கிணைப்பது மட்டுமல்லாது, தவறான காரணிகளையும் கண்டறிந்து அதையும் சிந்தித்தல் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் நீக்கியாக வேண்டும். நாம் விதைக்கும் எண்ணங்கள் நம்மிடமே திரும்பி வந்து சேரும். நன்மை, தீமை, அறம், உண்மை, பொய், ஆக்கம், கேடு, அன்பு, சினம், எப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அடையலாம். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது புத்தகம் போல. அதில் முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை. இடையில் உள்ள பக்கங்களை கண்ணீரால் வாசிக்காதே, புன்னகையால் வாசி. உலகிலேயே செய்கூலி சேதாரமின்றி கிடைக்கும் ஒரே நகை புன்னகை மட்டுமே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்தது. ஏனெனில் யாராலும் உன் கால்களை கொண்டு நடக்க முடியாது. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். உங்களுக்கென்று ஒரு உயிரோட்டமான தன்மை உள்ளது. எனக்கென்று ஒரு உயிரோட்டமான தன்மை உள்ளது. ஒரு பொழுதும் நீங்கள் நானாகவோ அல்லது நான் நீங்களாகவோ மாற முடியாது. ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதும் பரிபூரணமானவரே. அவ்வாறான உங்களின் அந்த உயிரோட்டமான பூரணத்துவத்தை நீங்கள் எப்பொழுது முழுமையாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது அதுவே உங்களின் முழுமையான வெற்றி என்பதாகும். நீங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்க்கும் பொழுது உங்கள் வளர்ச்சியை இழக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றம் எதிர்பாராத வழியில் வரக்கூடும். அதை வரவேற்பு செய்யுங்கள். மனதுக்குள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும். ஒருவனின் நல்ல எண்ணம் இன்பத்தையும் கெட்ட எண்ணம் துன்பத்தையும் தரும். விதைப்பன எதுவாயினும் விதையாக நல்லதே விதைப்போம், நன்மையே வளர்ப்போம்.
எல்லாமே ஏதோ ஒரு காரியத்திற்காக நடக்கின்றது. உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது, தீயது நடந்தாலும் காரணம் இருக்கின்றது. நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். வெற்றியின் அளவுகோலாக ஒருவருக்கு தனது மனதில் தான் சாதித்து விட்டோம் என்கின்ற அந்த மகிழ்ச்சியையும் தனக்குள் ஏற்பட்டுள்ள தன்னம்பிக்கையுமே அளவுகோல். தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை. தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியை அறிந்து செல்லும். நீங்கள் விரும்புவதை எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் அவற்றை பதிவு செய்து கேளுங்கள். நீங்கள் யாராக விரும்புகிறீர்களோ அவற்றை உங்கள் ஆழ்மனதில் திட்டமிடலாம். தவறாமல் நீங்கள் செய்ய வேண்டியது, செய்ய விரும்பும் விஷயங்களை பற்றி நீங்கள் முழு மன ஈடுபாட்டுடன் சிந்திக்க வேண்டும். நீங்கள் விரும்பிய விஷயம் நிறைவேறி விட்டதாக முழு மனதுடன் நம்பும் போது அவை நிச்சயமாக நடைபெறும். மனதுக்கு உயிரூட்டும் வார்த்தைகள். எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இப்போது இருக்கும் உங்கள் நிலைதான் முடிவான ஒன்று என இருக்காதீர்கள். இதைவிட மிகச் சிறந்தது உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. நல்லவனாய் இரு, ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதைவிட முட்டாள்தனமான விஷயம் ஏதும் இல்லை. வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, உன் எண்ணங்களில் உள்ளது அழகிய வாழ்க்கை. மற்றவர்களின் நன்மை தீமைகளை பற்றி விவாதிப்பதில் நேரத்தை செலவிடும் ஒரு மனிதன் தனது நேரத்தை வீணடிக்கிறான். ஏனென்றால் அது தன்னை பற்றியோ அல்லது உயர்ந்த சுயத்தை பற்றியோ சிந்திக்காமல் மற்றவர்களை பற்றிய பயனற்ற சிந்தனையில் செலவிடப்படுகின்றது. அது மட்டுமின்றி தீமையை பற்றி விவாதிக்கும் போது தீமையே ஈர்க்கிறோம். எனவே நன்மையே சிந்திப்போம், நன்மையே பெறுவோம். இறைவன் உங்களுக்காக கொடுத்துள்ள எதையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். சில நேரங்களில் சிலவற்றின் மதிப்பு உடனே புரிவதில்லை. பல நேரங்களில் இல்லாததை நோக்கியே மனம் ஏங்குகிறது. இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் நமக்கு அளித்திருக்கும் அனைத்துமே விலை மதிப்பற்றவை. இறைவனுக்கு நன்றி சொல்ல மறவாதீர்கள். மனதில் எழும் எண்ணங்களை கவனி, அதன் ஆழத்தை உணர், அதை அங்கேயே திருத்து. உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும். எதிர்மறை எண்ணங்களை எரிப்போம், நேர்மறை எண்ணங்களை விதைப்போம், வளர்ப்போம். உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும். அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே. எண்ணங்கள் நல்லவையானால் எண்ணம் போல் வாழ்வு அமையும். எதுவுமே வீண் முயற்சி அல்ல. எந்த ஒரு வேலையுமே சிறிதோ அல்லது பெரிதோ அல்ல. அதன் முடிவு எப்படி இருந்தாலும் நாம் செய்யும் வேலையின் ஒவ்வொரு அம்சத்தையும் நேர்மறையாகவே பார்க்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அதன் முடிவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். சிறு சிறு தவறுகள் மீதான உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்ள நீங்கள் கற்றுக்கொண்டால் ஏதாவது ஒரு புள்ளியில் நீங்கள் வெற்றி அடைவது நிச்சயம்.
வெற்றிகள் திடீரென ஒரு நாள் வந்து சேர்ந்து விடாது. மேலும் தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை. வாழ்க்கையில் மிக பெரிய விஷயங்களை செய்ய காலமும் கடும் உழைப்பும் விடாமுயற்சியும் கட்டாயம் தேவை. பிரபஞ்சத்தில் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. நானும் பிரபஞ்சமும் ஒன்று. மிக பெரும் செல்வ செழிப்பு என்னுடையது என உணர்வு பூர்வமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் முழுமையாகவும் தொடர்ந்து நினைக்கும் காட்சிகள் நிச்சயம் உருவாகியே தீரும். வெற்றி அடைந்து விட்டது போல் உங்களுடைய மனதில் காட்சியை உருவாக்குங்கள். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது. உங்கள் எண்ணங்களை தீர்வில் செலுத்துங்கள், பயத்தில் அல்ல. உங்கள் வெளிமனதை சிறந்தவற்றை எதிர்பார்ப்பதில் சுறுசுறுப்பாக இருக்க செய்யுங்கள். உங்கள் ஆழ்மனம் உங்கள் வழக்கமான சிந்தனைக்கு ஏற்றவாறு விசுவாசத்துடன் அவற்றை மீண்டும் உருவாக்கி தரும். உங்கள் பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவும் மகிழ்வான தீர்வும் ஏற்படுவது போல் கற்பனை செய்யுங்கள். எல்லா சமயங்களிலும் நல்லதே நம்புங்கள். வலிமையை நம்புங்கள், மனதை நம்புங்கள். நம்பிக்கையின்படி சில நேரங்களில் நடக்காமல் போகலாம். அதை விதிவிலக்காக எண்ணுங்கள். உங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். நம்பி நன்மைகளை எதிர்பாருங்கள். விரைவில் நம்பிக்கையின்படியே வாழ்க்கையின் நகர்வுகள் திரும்புவதை உணர்வீர்கள். எண்ணங்களின் அதிர்வக கோட்பாடு. நீரில் ஏற்படும் அலைகளை கைகளால் அடக்க முடியுமா? அதுபோலத்தான் இப்படி நினைக்காதே என்று திரும்ப திரும்ப நினைப்பதால் அந்த எண்ணம் நிற்காது. அதனை கவனிக்காமல் அப்படியே விட்டால் அதுவாகவே அமைதியாகிவிடும். எதுவுமே இல்லை என்றாலும் எல்லாமே இருப்பது போல் திருப்தி கொள். மனதை ஏமாற்றி உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள். உன் கனவு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நமக்கு எதுவும் கிடைக்கப் போவது இல்லை. கடவுள் சிலவற்றை தாமதமாக தந்தாலும் தரமானதாக தருவார். சோர்ந்து போகாதே. விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக் கொள்வது. உங்கள் விதியை நீங்களே உருவாக்க தவறும் போது அது தலைவிதியாகிறது. உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். எண்ணத்தில் கவனமாயிருங்கள். ஏனெனில் எண்ணங்கள் தான் சொற்களாகின்றன. சொல்லில் கவனமாயிருங்கள். ஏனெனில் சொற்கள் தான் செயல்களாகின்றன. செயலில் கவனமாயிருங்கள். ஏனெனில் செயல்கள்தான் பழக்கங்கள் ஆகின்றன. பழக்கத்தில் கவனமாயிருங்கள். ஏனெனில் பழக்கங்கள் தான் ஒழுக்கங்கள் ஆகின்றன. ஒழுக்கத்தில் கவனமாயிருங்கள். ஏனெனில் ஒழுக்கம்தான் உங்கள் வாழ்வாகிறது. நீங்கள் என்னவாக இருக்கின்றீர்கள் என்பதில்தான் உங்கள் மதிப்பு இருக்கிறதே தவிர நீங்கள் எதை வைத்துள்ளீர்கள் என்பதில் இல்லை.
ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களுமே ஆகும். நல்லவர் என்றும் கெட்டவர் என்றும் இரண்டு வித மனிதர்கள் இல்லை. மனதில் கெட்ட எண்ணங்கள் இருக்கும் போது மனம் கெட்டதாகிறது. மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கும் போது மனம் நல்லதாகிறது. உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும். பிரபஞ்சம் முதல் அனைத்திலும் இரண்டு தன்மை மட்டுமே உள்ளது. ஒன்று அதிர்வுகள், மற்றொன்று அலைநீளங்கள். இவை இரண்டு மட்டுமே மொத்தத்தையும் கட்டமைக்கின்றது. உங்களுள் அதிர்ந்து கொண்டிருக்கும் உயிர் ஓட்டங்களினால் உணர்வலைகள் என்பது உண்டாகிவிடுகின்றது. அதிர்வுகள் எல்லாம் பொருளாகவும் அலைநீளங்கள் எல்லாம் அதனில் ஆற்றலாகவும் மாறிவிடுகின்றது. உயிரோட்டமாக அதிர்ந்து கொண்டிருக்கும் உங்களின் ஆத்மாவானதை அலை நீளங்களாக ஒளிரும் தன்மை பெறும். ஆன்மாவாக மாறுவதோ உயிர்களின் ஊடுருவலின் உள்ள நோக்கமாகும். அதாவது உங்களின் முழு வாழ்வின் நோக்கம் ஆகும். இதுவே ஜடத்தினை உயிராகவும் உயிரினை ஒளியாகவும் மாற்றுகின்றது. மறுபடியும் ஒளியினை ஓர் அக்ரிணையின் ஆற்றலாகவும் உயிர் பெறச் செய்து உயர்த்தினையாக மாற்றுகின்றது. இப்படியாக ஒரு புள்ளியில் ஒடுங்கியும் மீண்டும் பல புள்ளிகளாக விரிந்து கொண்டும் ஒரு சுழற்சியாகவே நடந்து கொண்டுள்ளது. எப்பொழுது அதனை அதுவாகவே இருந்து அதனை அது உணரும் திறன் பெறுகிறதோ அப்பொழுது மட்டுமே அந்த சுழற்சியிலிருந்து அது விடுபடுகின்றது. ஏனென்றால் இப்பொழுது அது படைப்பாற்றலின் தன்மையை உணர்ந்துவிட்டது. படைப்பின் நிலை வரை உயர்ந்துவிட்டது. எனவே உங்களின் தகுதியை நீங்கள்தான் நிர்ணயிக்கின்றீர்கள். அது ஒரு தொடர்ச்சியாகவே நடக்குமாறு. யூரி கெல்லர் என்ற இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர் தமது மன எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி உலோக துண்டை வளைத்து காட்டினார். எண்ணங்கள் திட பொருள்களில் கூட ஊடுருவும் தன்மை வாய்ந்தது. ஆற்றல் மிக்க செயல்முறை காலையில் முதல் வேளையாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள சில ஆசீர்வாதங்களை மனதார நினைத்து நன்றியுணர்வு கொள்ளுங்கள், உற்சாகமடையுங்கள். நாள் முழுவதும் ஞாபகம் வரும்போதெல்லாம் இதை செய்யுங்கள். தினசரி பழக்கமாக்குங்கள். ஒருமுறை நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் ஒளிந்திருக்கும் இந்த அற்புத சக்தியை தொடர்பு கொண்டு அதை விடுவிக்க கற்றுக்கொண்டால் உங்களது வாழ்க்கைக்குள் இன்னும் அதிகமான சக்தியையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் உங்களால் கொண்டு வர முடியும். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணமே உங்களை உயர்விக்கும். என்னிடம் இல்லாதவற்றுக்காக நன்றி, அவைதான் அவற்றை நோக்கி என்னை பயணிக்க ஊக்குவிக்கின்றன. என்னிடம் இருக்கும் குறைவான அறிவுக்காக நன்றி, அதுதான் என்னை கற்றுக்கொள்ள வைக்கிறது. எனது கடினமான நேரங்களுக்காக நன்றி, அவைதான் என்னை வலிமையானவனாய் மாற்றுகின்றன. எனது குறைகளுக்காக நன்றி, அவைதான் எனக்கு நிறைவை தேடும் தாகத்தை தருகின்றன.
எனது பிழைகளுக்காக நன்றி. அவைதான் எனக்கு அனுபவ பாடத்தை அள்ளி தருகின்றன. எனது சோர்வுக்காக நன்றி. அதுதான் எனது உழைப்பின் மேன்மையை எனக்கு உணர்த்துகிறது. எனது சோதனைகளுக்காக நன்றி. அவைதான் சோதனைகளை சாதனையாய் மாற்றும் மனநிலையை தருகின்றன. மகிழ்ச்சி உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. ஒரு துயரத்தை விட்ட உடனே உங்கள் மனம் வேறொரு துயரத்தை தேடிச் செல்ல ஆரம்பித்துவிடும். வேறொரு துயரம் தன்னிடம் வர ஏற்பாடு செய்யும். பழகிவிட்ட துயரத்தை போக்கும் வழியை உங்களுக்கு வெளியில் தேடாதீர்கள். மகிழ்ச்சி நிபந்தனையற்ற நிலையில்தான் ஏற்படும். மகிழ்ச்சிக்கு நிபந்தனைகள் கிடையாது. மகிழ்ச்சி உங்கள் இயற்கையான குணம். மகிழ்வித்து மகிழுங்கள். எண்ணங்கள் களங்கமற்ற இருந்தால் தீமை செய்ய நேரம் இருக்காது. ஏன் எனில் நல்ல எண்ணங்கள் நல்லதையே நிகழ்த்த வைக்கும். உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றமில்லை. கண்ணில் பிழை என்றால் பிம்பமும் பிழையே. அது பார்க்கப்படுபவன் பிழை அல்ல, பார்ப்பவன் பிழை. பலிபீடத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள்தான், சிங்கங்கள் அல்ல. சிங்கமாய் இருங்கள்.